சீமான் அவர்கள் இப்போது ஒரு நேரலையில பழனி பாபா அவர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தார். யார் இந்த பழனி பாபா? இந்த வீடியோல பார்ப்போம். இந்த தலைமுறை மக்களுக்கு ஒரு வேடிக்கை பேச்சாளராக இருக்கிற பழனி பாபா அவர்கள் அவர் வாழ்ந்த நாட்கள்ல ஒரு தைரியமான போராளியாக இருந்திருக்கிறார். சிறு வயசிலேயே தாய் தந்தையை இழந்த பழனி பாபா அவர்கள் அவரது தாய்மாமாவோட வளர்கிறார். படிப்பு முடித்த பின் சமுதாய சீர்திருத்தம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக உழைக்க ஆரம்பித்தார் பழனி பாபா. இஸ்லாமிய சமூகத்தில் பரவலாக இருந்த வரதட்சணை, வட்டி போன்ற பழக்க வழக்கங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார். சந்தனக்கூடு, தர்கா வழிபாடு போன்ற பழக்க வழக்கங்களை கடுமையாக சாடினார் பாபா. அதே சமயம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் அவர்களின் பதவி காலத்தில் அரசு பணத்தில் திருப்பதி கோவிலுக்கு அடிக்கடி சென்று வந்த மொத்த செலவினத்தை அரசுக்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் பாபா. இஸ்லாமிய மற்றும் இந்து சமுதாய ஒருங்கிணைப்புக்கு வழிவகுத்தார். பேரா கல்யாணி, டாக்டர் சேப்பன் போன்ற மனித உரிமை போராளிகளோடு இணைந்து போராட்ட களங்கள் கண்டார் பழனி பாபா அவர்கள். அப்படிப்பட்ட போராளி ஒரு நாள் அவரது உறவினர் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது 6 பேர் கொண்ட கூலிப்படையினால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவர் இறக்கும்பொழுது அவருக்கு 47 வயதுதான் ஆகும். இவரை பற்றி உங்களுக்கு தெரிந்த வேறு கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.